மத்தி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்ச உடனே கடுகு வெந்தயம் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் போடணும். வெந்தயம் பொரியட்டும். அதுக்கப்புறம் பூண்டு நம்ம சேர்த்திக்கலாம், வெங்காயமும் சேர்த்திக்கலாம். மல்லி கொஞ்சம், அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்குங்க. அப்புறம் பார்த்தோம்னா மஞ்சள் கொஞ்சம், நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அந்த புளி தண்ணின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருப்போம், அதையும் சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கவே 3 பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஒரு சிலர் முன்னாடி போடுவாங்க, நம்ம எப்போ வேணாம் அது பின்னாடியும் போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் போட்டுக்குங்க. முருங்கைக்காய் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீனை போடுங்க. ஏன்னா மீன் சீக்கிரமாகவே குழஞ்சிரும். அதனால் எப்போயும் போட்டாலும் மீன் லாஸ்ட்டாக போட்டு கொதித்து கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வச்சா போதுங்க. அது உங்களுக்கு அது மீன் பார்த்தாலே தெரியும். கரண்டியில் எடுத்து வதக்கும்போது தெரியும் அது வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. மத்தி மீன் குழம்பு இவ்வளோதாங்க.